2 சேரி ஒரு ப்ளவுஸ் நான் கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு ஒரு சேரி ஒரு ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க. அடுத்து எனக்கு 2 எப்போ அனுப்புவீங்க? நான் 2 தான் அனுப்புறேன்னு சொன்னேன்ல. அடுத்து 2 எப்போ அனுப்புவீங்க? அவங்க அந்த கோல்ல தான் இருந்தாங்க. அப்ப நான் அனுப்ப முன்னாடியே சொல்லிட்டேன். 2 ப்ராடக்ட்டுக்கும் நான் அனுப்புன பிறகு தான் போடுவேன்னு சொல்லிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் போடுங்க மேம், நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல தான் அவங்க என்ன அனுப்புனா நான் போடுறேன், அப்படி இல்லைன்னா போட அவங்க ரெடியா இல்லை. நீங்க ஒரு சேரி ஒரு ப்ளவுஸ் அனுப்பியிருக்கிறீங்க, இன்னொரு சேரி அனுப்புங்க, நான் கண்டிப்பா போடுவேன். இல்லப்பா எனக்கு வந்து நவம்பர் 16 ஒரு அர்ஜென்ட்டா ஒரு மேரேஜ் இருக்கு, எனக்கு அந்த மேரேஜுக்கு அர்ஜென்ட்டா அந்த சாரி தேவைப்படுது, ஸோ நீங்க அனுப்புங்கப்பா, நான் அப்புறமா ஒன்னொன்னா போடுறேன்னாங்க. அனுப்பியிருந்தாங்க. அந்த ப்ளவுஸ் வந்து நான் ஊரில் நேட்டிவ்ல தான் ஃபங்க்ஷனுக்கு நான் போட வேண்டியது. அந்த ப்ளவுஸ் வந்து என்னால் கம்பத்தில் தைக்க முடியாது. நீங்கள் அனுப்புகிறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் அனுப்புகிறேன் நான் நிறையா கேட்டேன், அவங்களே தான் சொல்கிறாங்க, நான் நிறைய கேட்டேன், நீங்கள் 2 தான் அனுப்புவேன் நீங்கள். இப்போ ப்ளவுஸ் அவங்க தைக்கவே இல்லைன்றாங்க, ப்ளவுஸ் அவங்க கிட்ட தான் இருக்குது, அந்த ப்ளவுஸுக்கு போட்டால் தான் நான் அடுத்து அனுப்புவேங்க. ஆனால் 2-3 தடவை சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஒரு ப்ராடக்ட் அனுப்பினோம்னா திருப்பி வந்து அதை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண பிறகு தான் நாங்கள் பிச்சைக்காரின்றீங்க, இந்த பொண்ணு வந்து கேவலமான பொண்ணுன்றீங்க, இவன் நல்லா இருக்க மாட்டான்றீங்க, உங்கள் ஃபேமுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன தப்பாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டேன். அப்போ இவங்க டிமாண்ட் கேட்கும் போது, மேம் எனக்கு இதுதான், நாங்கள் இப்படி தான் கொடுப்போம், ஓகேனா பண்ணுங்கன்னு சொல்லி தானே நான் ஃபர்ஸ்டே கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்டது 2 சாரி, ஆக்சுவலி நிறைய கேட்டேன், நீங்கள் 2 சாரி அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஓகே, 2 சேரி கூட எனக்கு அந்த ப்ளவுஸும் வேணா அனுப்புங்க, முடிஞ்சா அனுப்புங்கிறது தான் நான் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பியிருந்தேன். சீரியல் ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த நாளைக்கு எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஓவர்ல வீடியோ பேசி போடுறேன், ப்ளேஸ் பண்ணி போடுறேன், ப்ரமோஷன் வீடியோ போட்டு தரேன். இந்த போட்டோ அட்டாச் பண்ணியிருக்காங்களா, இவங்களை நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க, இவங்க வேற யாரும் இல்லை, முன்னாடி பாக்கியலட்சுமி சீரியல்ல வேலைக்காரியா நடிச்சிருப்பாங்க, சர்வெண்டா நடிச்சிருப்பாங்க, அவங்க தான். முதல்ல நீங்க நடிகர்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறது தப்பு, கண்டிப்பா அது பேர் பிச்சை தான் நான் சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நடந்த இஷ்யூ பற்றி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ டிடி பொன்னேஞ்சல் பொட்டிக்கில் நடந்த ஒரு இஷ்யூ பற்றி அவங்க ஒரு ரீல் போட்டு அதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிவிச்சாங்க. ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? இப்போ ஆல் குட்டா? ஓகே மேம். ஓகே. ஸோ என்ன ஆச்சு ஆக்சுவலி, பிகாஸ் இப்போது ஒரு கொலாபரேஷன் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து கொலாபரேட் பண்ணுறாங்க, பிகாஸ் அவங்க சேனலும் க்ரோ ஆகும், உங்கள் சேனலும் க்ரோ ஆகும். என்ன ப்ராப்ளம் ஆச்சு மேம்? கொலாபரேஷன் எல்லாரும் கேட்குறது, நானும் கொடுக்குறது தான். நம்மளாவும் போய் நிறைய பேர்கிட்ட கொலாப் கேட்போம், அவங்களாவும் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, இது நார்மலாக நடக்கிறது தான். பட் அவங்க வந்து கேட்கும் போது நாங்கள் ப்ளவுஸ் கொடுத்தோம், சாரியும் கொடுத்தோம். அவங்க 3 சாரியோ 4 சாரி சம்திங் ப்ளவுஸ் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் பேரப் பண்ணி. நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போ வந்து பிஸ்னஸ் முன்னாடி மாதிரி கிடையாது, இப்போ நிறைய பேர் ஓப்பன் பண்ணதுனால ஸோ யார் போட்டாலுமே அந்த அளவுக்கு எங்களுக்கு சேல் இல்லை. ஸோ நாங்களே அதுக்கு போஸ்ட் பண்ணால் எங்களுக்கு அந்த பேமெண்ட்டாவது மிச்சமாகுன்றனால கொடுக்கறது இல்லை. பட் இன்கேஸ் நீங்கள் கேட்குறீங்கன்றனால நாங்கள் தரோம், பட் 2 ப்ராடக்ட் தான் கொடுப்போம். நீங்கள் 2க்கு ஃபஸ்ட்டு வீடியோ போடுங்க, உங்களுக்கும் எனக்கும் அது செட் ஆகுது, வியூஸ் நல்லா போகுதுன்னா அடுத்தடுத்து நான் தரேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் இது வந்து அக்டோபர் 16, 17 நடக்கு. ஸோ அவங்க அக்டோபரில் தான் கேட்டாங்க, அக்டோபரில் நடக்கு. பட் அவங்க ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட் வீடியோக்கே வந்துட்டு நாங்கள் ப்ராடக்ட் ரிசீவ் ஆனோடனே அந்த ரிசீவ் ஆன ப்ராடக்ட்டுக்கு அவங்க கொலா போகிற ஐடியாலே இல்லை. அடுத்து எனக்கு 2 எப்போ அனுப்புவீங்க, நான் 2 தான் அனுப்புகிறேன்னு சொன்னேன்ல, அடுத்து 2 எப்போ அனுப்புவீங்க, அவங்க அந்த கோலில் தான் இருந்தாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், ஆல்ரெடி போட்டு அனுப்புனதுக்கே நீங்கள் போடலை, அகைன் நான் எப்படி சென்ட் பண்ண முடியும், நீங்கள் போடுங்க நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்லைப்பா எனக்கு வந்து நவம்பர் 16 ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு மேரேஜ் இருக்குது, எனக்கு அந்த மேரேஜுக்கு அர்ஜென்ட்டாக அந்த சாரி தேவைப்படுது, ஸோ நீங்கள் அனுப்புங்கப்பா, நான் அப்புறமா ஒன்னொன்னா போடுறேன்னாங்க. இல்லை மேடம் நீங்கள் போட்டால் தான் அனுப்புவேன்னொன்னே, நான் இது வந்து நவம்பர் 9 எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடக்கு, நவம்பர் 10 வந்து அந்த சாரியை போட்டுட்டாங்க. பட் அந்த சாரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடலை, அவங்க ஏதோ ஒரு ப்ளவுஸை பேரப் பண்ணி அதை போட்டுட்டாங்க. அந்த கொலாபரேஷனை என்னை அக்செப்ட் பண்ணுங்கன்னு எதுவுமே சொல்லவே இல்லை, அவங்க போட்டுட்டு அவங்க விட்டுட்டாங்க. நான் பார்க்கும் போதே நைட்டு தான் நான் பார்த்தேன், நைட்டு தான் நான் அக்செப்ட் பண்ணேன். என்கொயரி வந்துச்சு, என்கொயரி வராமல நான் சாரி புக் ஆச்சானா புக் ஆகலை, என்கொயரி வந்தது. அதுக்கப்புறம் அவங்க அகெயின் நான் தான் சாரிக்கு போட்டுட்டேன்ல, எனக்கு சாரி அனுப்புங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் அனுப்ப முன்னாடியே சொல்லிட்டேன், 2 ப்ராடக்ட்டுக்கும் நான் அனுப்பின பிறகு தான் போடுவேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க மேம், நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் தான் அவங்க என்னை அனுப்புனா நான் போடுறேன், அப்படி இல்லைன்னா போட அவங்க ரெடியா இல்லை. அவங்க தரப்புல இருந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி 2 வீடியோக்கு நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இன்னொன்னுத்துக்கு வந்து பேரப் பண்றதுக்கு என்கிட்ட அதுக்கான கரெக்டான க்ளோத் இல்லை. ஸோ நான் அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க கொடுத்தா தானே எங்களால் பண்ண முடியும், இல்லைன்னா எப்படி என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டாங்க.
உங்களோட பதில் என்ன? எந்த சாரியில மேம் பிளவுஸ் வராம இப்ப வருது? ஏதாவது ஒரு சாரியில பிளவுஸ் வராம வருதா? ம். எல்லா சாரிலுமே நீங்க அட்டாச். அதாவது ஒரு சாரி 2 பிளவுஸ் கொடுத்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சாரி ஒரு பிளவுஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். ம். இப்ப வர சாரியில எல்லாத்துலயுமே பிளவுஸ் அட்டாச்சா தானே வருது. அதை ஸ்டிச் பண்ணி தானே போடணும். இப்ப சாரிக்கு இப்ப இந்த சாரி நான் ஆட் கொடுக்குறேன்னா இந்த சாரியோட பிளவுஸ் போட்டு போட வேண்டியதானே. அவங்களுக்கு இன்னொரு புடவை தேவை. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்த சாரி முதல்ல ஒரு சாரியும் பிளவுஸும் கொடுத்ததே நான் பேரப் பண்ணி தான் கொடுத்தேன். சாரி அண்ட் பிளவுஸ் நான் பேரப் பண்ணி தான் கொடுத்தேன். பட் அந்த சாரி அவங்க அந்த சாரிக்கு அந்த பிளவுஸை போடல. அகைன் நான் கொடுத்த சாரி வந்து அவங்க கேட்கறது ரெட் கலர் சாரி. அந்த சாரிக்கு எப்படி லாவெண்டர் மேட்ச் பண்ணி போட முடியும்? ரெட்டுக்கும் லாவெண்டருக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கு வேணும்ன்றது புடவை, பிளவுஸ் கிடையாது. புடவை வேணும். ஸோ அவங்க ரீசன் வந்து அதை ஒரு காரணமா சொல்றாங்க. ஆனா அது உண்மையான காரணம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா நீங்களே டைரக்டா அவங்க கிட்ட பேசிருக்கலாம்ல. நீங்க அவங்கள பத்தி அவங்கள அக்யூசேஷன் பண்ற மாதிரி ஒரு ரீல் 2-3 ரீல் அடுக்கடுக்கா போட்டதுக்கு நீங்களே டைரக்டா அவங்க கிட்ட பேசிருக்கலாம். எத்தனை வாட்டி கேட்க சொல்றீங்க மேம்? ஒரு விஷயம் நடக்கு, இந்த மாதிரி நீங்க போடுங்கன்னு சொல்றேன். சாரி கொடுத்தாதான் போடுவேன்றாங்க. எனக்கு இது வேலை கிடையாதுல. இப்ப நான் ஒருத்தங்களை உங்களை தேடி வாரேன் அப்படின்னா உங்களோட டிமாண்ட் நான் கேட்கலாம். ஓகே இதான் டிமாண்டா? ஓகே மேம் எனக்கு ஓகேனா பண்ணி கொடுங்க. எனக்கு உங்களோட டிமாண்ட் அக்செப்ட் பண்ண முடியல, நான் வேணான்னு போயிடும். அப்போ இவங்க டிமாண்ட் கேட்கும் போது மேம் எனக்கு இதுதான், நாங்க இப்படிதான் கொடுப்போம், ஓகேனா பண்ணுங்கன்னு சொல்லி தானே நான் ஃபர்ஸ்டே கொடுக்குறேன். அந்த ஆடியோ நான் ஷோ பண்றேன், நான் ஓகேன்னு சொல்லி தான் கொடுத்தேன். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க ரெட் கலர் புடவை அமிச்சாதான் நான் அந்த பிளவுஸ் அனுப்புவேன்றது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஸ்டேட்மெண்டே சொன்னாங்க. எல்லா அவங்க எல்லா இதுலயுமே எனக்கு இன்னொரு புடவை அமிச்சாதான் நான் இதுக்கு வீடியோ போடுவேன்றாங்க. இது எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல. அந்த ப்ரூஃப் இருக்கு. இன்னொன்னு அக்செப்ட் பண்ண முடியல. ஆடியோவா சொன்னாங்களா? ஆடியோ. ஓகே. ஆடியோ அத ஒரு வாட்டி போட்டு காட்டுறீங்களா? வாய்ஸ்ல போட்டிருப்பேன் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இந்த கொலாபரேஷன் பண்ணி கொடுங்க, நாங்க ஒருத்தங்களுக்கு ஒரு புடவை மட்டும் தான் அனுப்புவோம். சரி நீங்க 2 சாரி கேட்டதுனால நாங்க சாரி அண்ட் பிளவுஸ் அனுப்பி வச்சோம். ஃபர்ஸ்ட் இந்த இதை நீங்க போடுங்க. எனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ், அதாவது புடவை வாங்கி வச்சுட்டு இந்த ஒரு டேட்ல போடுறேன்ருவாங்க, அப்புறம் ஒரு டேட்ல போஸ்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு யூஸ் இல்லாம ஆயிரும். ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, எப்படி போஸ்ட் போடுறீங்க, அந்த போஸ்ட் எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் சாரீஸ் அனுப்புவோம் சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடுங்க, நான் கிளியராக சொல்லிட்டேன். நீங்கள் 2 சாரி அனுப்புறேன்னு ஆக்சுவலி நான் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்டது 2 சாரி. ஆக்சுவலி நிறைய கேட்டேன், நீங்கள் 2 சாரி அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஓகே 2 சாரி கூட எனக்கு அந்த ப்ளவுஸும் வேணா அனுப்புங்க, முடிஞ்சா அனுப்புங்கிறது தான் நான் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பியிருந்தேன். சேரீயோட ரேட்டு 1399 ரூபா தான். சரிங்களா? சரி ஓகே, அந்த 1399 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு நான் போட்டும் கொடுத்துட்டேன். நீங்க சேரி வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணுங்க, திருப்பி அனுப்புறேன்னு சொன்னீங்க. அதனாலதான் நானும் கேக்குறேன். நான் 1400 ரூபாய்க்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி தர்றேன். நானும் வந்து சரி ஓகே நீங்க பண்றீங்க, நானும் பண்றேன்னு தான் பண்ணி கொடுத்துருக்கேனே தவிர உங்களுக்கு நான் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லல. நீங்க சேரீ அனுப்பணும்லப்பா. 2வது கேட்டது தானே, 2 சாரி வந்து பிளவுஸ் அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு தான் நீங்க அனுப்புனீங்க. என்ன ஒரு சேரி தான் அனுப்பிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு தான் இன்னொன்னு அனுப்புறோம், நீங்க இது போட்ட பிறகு அனுப்புறோம்னு சொன்னீங்க. சேரீக்கு நான் போட்டுட்டேன், அனுப்புங்க. நான் அந்த பிளவுஸ் தச்சு, இன்னும் நான் அந்த பிளவுஸே தைக்கவும் இல்லை. ஆக்சுவலி டெய்லர் கடையில இருக்கு, தச்சுட்டு வேணா நான் போட்டு தரேன். சொல்ல வரேன்னா அவங்க வந்து கிளியரா வந்து நீங்க அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க அனுப்புறேன் நான் நிறைய கேட்டேன், அவங்களே தான் சொல்றாங்க நான் நிறைய கேட்டேன், நீங்க 2 தான் அனுப்புவேன், நீங்க அந்த 2க்கு போடுங்க, அப்புறமா தான் நான் அனுப்புறேன்ற. இப்போ பிளவுஸ் அவங்க தைக்கவே இல்லைன்றாங்க, பிளவுஸ் அவங்க கிட்டதான் இருக்கு. அந்த பிளவுஸுக்கு போட்டாதான் நான் அடுத்து அனுப்புவேங்க. ஆனா நீங்க அந்த சாரியை அனுப்புனாதான் நான் போடுவேன்றாங்க. நான் அனுப்புன ப்ராடக்ட்டுக்கு முதல்ல நீங்க வீடியோ போடுங்க. நீங்க அதுலயே பெண்டிங் வச்சிருக்கும் போது இன்னொரு சாரி நான் எப்படி அனுப்ப முடியும்? நீங்க கேட்டது 2 சாரி ஒரு பிளவுஸ். அந்த சாரி அப்ப ஸ்டாக் இல்லன்னு நாங்க சொன்னோம். ஸ்டாக் இல்லாத போது அனுப்பல. இப்ப நாங்க 2 ப்ராடக்ட் அனுப்பிருக்கோம். அந்த பிளவுஸோட ரேட் 1500 ரூபாய் எங்க பொட்டிக்ல. அந்த 1500 ரூபாய் ப்ராடக்ட் ஒண்ணு ரிட்டர்ன் அனுப்புங்க, இல்லைன்னா அதை பேசி வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க அடுத்து அனுப்ப முடியும். ஆல்ரெடி அனுப்புனது வீடியோ போடாம இருக்கும்போது இன்னொரு வீடியோ எப்படி இன்னொரு புடவை அனுப்ப முடியும்ன்றது என்னோட கொஸ்டின். அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நான் 3 கேட்டேன் 4 கேட்டேன் மேம், குடுக்கறது எங்களோட விருப்பம் தான். இத்தனைதான் தர முடியும்ன்றது எங்களோட விருப்பம். நீங்க வாங்கினதுக்கு நீங்க வீடியோ போட்டீங்களா? பிளவுஸுக்கு எங்க வீடியோ போட்டிருக்கீங்க? இன்கேஸ் அந்த பிளவுஸ் பிடிக்கலன்னா நீங்க ரிட்டர்ன் அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பத்தி பேசலாம். அவங்க கிட்ட எல்லாமே எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணாம நான் சோஷியல் மீடியால வந்து பேசல. ஆல்ரெடி இவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ நான் எல்லாமே சொல்லிட்டேன். அவங்க ஃபைனலா அமிச்சதுமே நாங்க தான் வச்சிருக்கோம். ரீச் ஆனவங்க நீங்க என்கிட்டயே நிறைய பேரு அந்த சார் இங்க பாருங்கப்பா, நான் உங்ககிட்ட கேட்டது 2 சாரி ஒரு பிளவுஸ். இது வேற ஆடியோ.
நீங்க என்ன சொன்னீங்க, இந்த 2 இப்போ ஃபர்ஸ்ட் அனுப்பிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து சரி அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஓகே. இப்போ எனக்கு வந்து நீங்க இந்த அதை அனுப்பியிருக்கீங்க 3 எதுக்கு ரிட்டர்ன் அனுப்ப சொல்றீங்க? நான் ஒரு இதுக்கு போட்டிருக்கேன். இப்போ நீங்க இப்போ சாரி அனுப்புங்க, பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து போடுறேன்னு தானே நான் சொல்றேன். நீங்க என்ன ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேச மாட்டோம், ஆன பிறகு ஒரு பேச்சு பேச மாட்டோம்னு யாரை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நம்மளோட கான்வர்சேஷன் முன்னாடி இருந்து பாருங்க, சரிங்களா? நான் கேட்டது 2 சேரீ ஒரு பிளவுஸ், நீங்க ஒரு சேரீ ஒரு பிளவுஸ் அனுப்பியிருக்கிறீங்க. இன்னொரு சேரீ அனுப்புங்க, நான் கண்டிப்பா போடுவேன். நான் இந்த மாதிரி யாருக்கு அவங்க இன்னொரு சாரி அனுப்புங்க, கண்டிப்பா போடுவேன். ஸோ இதுக்கு மேல ஆனா அவங்க எங்களுக்கு இது ரிட்டர்ன் பண்ண மாட்டேன்ற மாதிரி அந்த மென்ஷன் பண்ணலையே எது அந்த ஆடியோல. ஆ. நீங்க சொன்னீங்க நீங்க இன்னொரு சாரி கொடுங்க அப்பதான் நான் இதை தருவேன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ண மாதிரி இல்லையே ஆடியோ. இந்த ஆடியோலே தான் இப்பதான் சொல்றாங்க, நீங்க இன்னொன்னு அனுப்புங்க நான் போட்டு தரேன்னு சொல்றாங்க. யாரை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நம்மளோட கான்வர்சேஷன் முன்னாடி இருந்து நான் கேட்டது 2 சேரீ ஒரு பிளவுஸ், நீங்க ஒரு சேரீ ஒரு பிளவுஸ் அனுப்பியிருக்கிறீங்க. இன்னொரு சேரீ அனுப்புங்க, நான் கண்டிப்பா போடுவேன். இன்னொரு சாரி அனுப்புனாதானே போடுவேன்றாங்க. இதுல என்ன இருக்கு? இன்னொரு சாரி அனுப்புறது ஆனா அனுப்பாத அந்த சாரி உங்களுக்கு இன்னொரு சாரி குடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லைன்னு மேம். முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 ப்ராடக்ட் நான் அனுப்புறேன், 2க்கு போட்டா தானே நான் 3வது தருவேன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்லல, ப்ராடக்ட் அனுப்ப முன்னாடி அக்டோபர் 16 நான் அதுதான் நீங்க சொல்லியிருக்கேன். எப்படியோ இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நீங்க அனுப்புறீங்கன்னா முதல்ல போட்டோ எடுத்து அனுப்பிடுவீங்க. மேம் இதுக்கு இந்த பிளவுஸ்க்கு இந்த சாரி தான் பேர், இது ஓகேவா நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் அனுப்பியிருப்பீங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் அனுப்புறேன். இப்ப பாருங்க. அப்ப அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகே அனுப்புங்கன்ட்டு. ஆனா அவங்க பேர் ஓகே பட்டன் லூஸா இருக்கு போல. ஒரு நிமிஷம். இப்போ நீங்க கொலாபரேஷனுக்கு ஒரு காஸ்டியூம் சென்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்டே நீங்க வந்து ஓகே மேம் இந்த ட்ரெஸ் தான் உங்களுக்கு சென்ட் பண்ண போறேன், நீங்க இதான் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு உங்க சைட்ல இருந்து நீங்க அனுப்புவீங்க. அப்படி அனுப்பியுமே அவங்க வந்து பேர் பண்ணாம செப்பரேட்டா சாரி செப்பரேட்டா பிளவுஸ் செப்பரேட்டா பண்ணாங்களா? பேர் பண்ணாமன்னு இல்ல மேம், அவங்களுக்கு வந்து ஒரு 4 அவங்க தான் அதுல வீடியோல கேட்டிருப்பீங்க, நான் நிறைய கேட்டேன் ஆனா நீங்க குடுக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அவங்க கேட்டது நிறைய கேட்டிருந்தாங்க, அது வேணும் அந்த பிளவுஸ் வேணும் இந்த பிளவுஸ். அவங்க பேர் பண்ணிலாம் கேட்கல, பிளவுஸ் தனியா சாரி தனியா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ கேட்டாங்க. அதுல லாஸ்டா அவங்க சூஸ் பண்ண 2 சாரில ஒரு சாரி ஸ்டாக் இல்ல. அப்ப என்னோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க, இந்த சாரி வந்து மேம் உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ண சொன்னாங்க, ஆனா அது ஸ்டாக் காலி ஆயிடுச்சு மேம். இதுக்கு பதிலா இந்த சாரியும் இந்த சாரிக்கு மேட்ச் ஆன அந்த லாவெண்டர் பிளவுஸும் உங்களுக்கு கம்பத் அட்ரஸ்க்கு டிஸ்பேட்ச் பண்ணிட்டோம் மேம். சென்ட் பண்ணிட்டோம்னா, ஆனா அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம்னதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணல. சோ அதுக்கப்புறம் எனக்கு பார்சல் வரலையேன்னு தான் கேட்டேன். கொஞ்சம் என்னாச்சுன்னு பாக்குறீங்களா, செக் பண்றீங்களா? ஸோ பார்சல் வரலன்னு கேட்டாங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் ரிசீவ்டான்னு கேட்டோம், ரிசீவ்டுப்பான்னாங்க. கொலாபரேஷன் எப்போ போடுவோன்னதுக்கு இன்னைக்கு தான் பார்சலே வந்திருக்கு, நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி அதோட முடிச்சுக்கிட்டான். ஸோ என்னோட இது என்னன்னா, அவங்க என்னை கொலாபே போடலை, என்னை ஏமாத்திட்டாங்க நான் சொல்ல வரல. நான் கேட்கும் போதே நான் 2 ப்ராடக்ட் தான் அனுப்புவோம், 2 ப்ராடக்ட் நீங்கள் வீடியோ போட்டு முடிச்சு அது எனக்கு ஓகேனா தான் நான் அடுத்து அனுப்புவேன், நான் முதலே சொல்லிட்டேன். அந்த ரெக்கார்டு உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஆனால் அவங்க அகெயின் அண்ட் அகெயின் ரெட் கலர் சாரிக்கும் லாவெண்டருக்கும் ஒரு மேட்சும் இல்லை, நீ புடவை அமிச்சாதான் நான் அடுத்து அந்த பிளவுஸுக்கு வீடியோ போடுவேன்றதான் அவங்களோட வாதம். நான் அது எவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ண முடியும்? என் சைட்ல இருந்து நான் ஆர்கியூ பண்ணிட்டேன். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த 1000 ரூபாய் பிளவுஸுக்காக அவங்க பின்னாடி நான் போயிட்டு இருந்தேன்னா என்னோட வேலையை பார்க்க முடியும். எவ்வளவு தூரம் கேட்கணுமோ கேட்டுட்டோம். இன்னும் 2 நம்பர்ல இருந்து ஸ்டாஃப் மெசேஜ் பண்ணாங்க, மேம் கொலா போறீங்களா, டைம் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கும் அவங்க ரிப்ளை பண்ணல. கடைசியா நான் போட்ட வாய்ஸ் மெசேஜுக்கும் அவங்க ரிப்ளை பண்ணல. அதோட நான் விட்டுட்டேன். ஒரு 4 days 3 days கழிச்சு அதோட நான் வாய்ஸ் அவுட் பண்ணேன். ஓகே. சோ அவங்க இப்ப அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா? பண்ணல, ஸ்டில் ரிட்டர்ன் பண்ணல. ஓகே. அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்க எதனா எடுத்தீங்களா? நான் வீடியோ போட்டோனே நான் அதை மறந்ததுனால தான் நான் வீடியோ போட்டேன். இப்போ எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் அவங்க பின்னாடியே தான் ஓடிட்டு இருந்திருக்கணும். எவ்வளவு நாள் ஓடன்னு எனக்கு தெரியல. நம்ம போனது போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கிறதோட இவங்க இப்படி பண்ணாங்கன்னு ஒரு வீடியோ போட்டு நம்ம வேலையை பார்ப்போம் நான் முடிச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து அவங்க இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க, எப்பா நீ பிளவுஸ் தாப்பா நான் சேர்த்து போட்டு தரேன்னு தானே உனக்கு சொல்லியிருந்தேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, மெசேஜ் போட்டிருந்தாங்க. பட் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணல, கால்ஸும் அட்டன் பண்ணல. ஓகே. ஏன் அட்டெண்ட் பண்ணலன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணாங்க, நீங்க வந்து கால் ஆன்சர் பண்ணல அப்படின்னு. இதை சார்ட் அவுட் பண்ணிருக்கலாமே நேற்றுக்கு. அந்த ஒரு ஏன்னா அது ஒரு ரேப்போ தேவைப்படும் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, நம்ம ஒரு ஃபீல்ட்ல இருக்கோம்னா பிசினஸ்ல இருக்கோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கொலாபரேஷன் வந்து பண்றது தேவைப்படும். ஸோ அப்போ அது உங்களுக்கு வேண்டான்றதுனால நீங்க முடிவு பண்ணீங்களா இல்ல எப்படி?
எப்பவுமே ஒரு விஷயம் சொல்யூஷன் வந்து நம்ம பேசி தீர்த்துக்கிற போது பண்ணணும். நான் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்றீங்கன்னா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி உங்க மேல தப்பு இல்லைன்றதுக்காக நீங்க பண்ண போறீங்க. அப்ப நான் உங்ககிட்ட மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இங்க நான் ஒரு வீடியோ போட்டு எனக்கு அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க, அவங்கள நான் ஏமாத்த விரும்பல. உண்மை என்னவோ நான் அதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பிளவுஸை நான் மறந்துட்டேன். நீங்க போடுங்க, இதுக்கப்புறம் நீங்க அதை போடாம போங்க, நான் மறந்துட்டேன். எனக்கு நீங்க பண்ணல, நான் உங்ககிட்ட ரிப்பீட்டடா கேட்டேன், பண்ணல. அகைன் நீங்க பண்றேன்றது அந்த வீடியோ பார்த்துட்டு வந்ததுதானே. அப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். லாஸ்டா நான் போட்ட வாய்ஸ் மெசேஜ்க்கும் ஸ்டாஃப் போட்ட வாய்ஸ் மெசேஜுக்கும் நீங்க ரிப்ளை பண்ணல, ஏன் பண்ணல? அப்பவே நீங்க பண்ணிருக்கலாம்ல. அப்ப வீடியோ பார்த்துட்டு வந்த அப்புறம் நீங்க கால் பண்ணும்போது நாங்க ஏன் ரிப்ளை பண்ணணும்? இந்த மாதிரி வேற என்ன ஆர்டிஸ்ட் இல்ல பண்ணல, டிலே பண்ணிருக்காங்க. டிலே பண்ணி போடுறது எனக்கு பிரச்சனை இல்லை மேம். சம்டைம்ஸ் அவங்களுக்கும் பர்சனல் ஒர்க் இருக்கும், எனக்கும் பர்சனல் ஒர்க் இருக்கும். பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்க இடத்துல டைம் எடுப்பாங்க. டிலே பண்றது பிரச்சனை இல்லை. அப்ப நான் அவங்க கிட்டே பேசி தீர்த்துருவேன். மேம் இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடாதீங்க, இப்ப சாரியோட ட்ரெண்ட் முடிஞ்சிரும், அந்த மாதிரி டிலே பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு கொடுத்தாதான் நான் இதை போடுவேன்னு சொன்னது இவங்க மட்டும்தான். சோ நீங்க அந்த ஒரு வார்த்தை சொல்ற வரைக்குமே அந்த ஒரு பேஷன்ஸ் பொறுமையா தான் இருந்திருக்கீங்க, பொறுமையா ஹேண்டில் பொறுமையானா நான் அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நான் இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கணும்னு எனக்கு தெரியல. எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு நீங்க இதை அவங்க கிட்ட பேசி எல்லாம் பேசி அக்டோபர் 16 மெசேஜ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப டிசம்பர் 16 வந்துருச்சு. இதுக்கு மேல நான் எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கணும்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு இது வைரல் ஆகணும் இல்ல இது ஒரு இஷ்யூ ஆக்கணும்னு நான் பண்ணல. என் பேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா நான் வாய்ஸ் அவுட் கொடுப்பேன். அடுத்தவங்க பிரச்சனையை உள்ள இழுத்து நான் இது வரைக்கும் யாரு பிரச்சனையும் நான் பேசினது இல்லை. இப்ப நான் வளர்ந்து வர காலகட்டத்துல மத்த பொட்டிக்கு வந்து எனக்கு சாரி சப்ளை பண்ண விடாம பண்ணியிருக்காங்க, அதுக்கு நான் வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கேன். அப்ப அது வைரல் ஆகல. என் கஸ்டமர் ஏதாவது என்ன தப்பா பேசியிருப்பாங்க. இப்போ சாரி வந்து கொரியர் ஆஃபீஸ்ல மிஸ் பண்ணியிருப்பாங்க, போறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும், நீ ஃபேக் ஐடி, நீ என்னை ஏமாத்துறேன்னு வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்து நான் வீடியோவா அவங்க அனுப்பிச்ச ஆடியோட போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நான் ஏமாத்தல, என்ன தப்பா பேசுறீங்க, சோ உங்க பார்சல் அனுப்பிச்ச ப்ரூஃப் எல்லாம் இங்க இருக்கு, அப்ப நீங்க யூஸ் பண்ண வேர்டை நீங்க திரும்ப எடுத்துக்க முடியுமா? சோ எனக்குரிய டைம்னு வரும்போது நான் எல்லாத்துக்குமே எனக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுவேன்னா, நான் ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணாத போது என்ன யாராவது பேசுனாங்கன்னா நான் இந்த கேரக்டர் தான். சோ இது பேர் திமிருன்னு எடுத்துக்கலாம், ஆட்டிடியூட் எடுத்துக்கலாம், நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் பிரச்சனை எனக்கு நடந்திருக்கு. நானே வாய்ஸ் அவுட் கொடுக்கலாம், வேற யாரும் எனக்காக பார்ப்பாங்க. என்னோட இதுதான். சோ பட் என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு நாள் வாய்ஸ் அவுட் கொடுத்தது யாரும் கண்டுக்கல. இன்கேஸ் இது வந்து ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கிறதுனாலயோ இல்ல வேற நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு, நிறைய பேர் கொடுத்து ஏமாந்துருக்காங்க, அந்த ரீசன்னால இது வைரல் ஆகிருக்கலாம். பட் இது வைரல் ஆகும் நான் நினைக்கல. நான் என்னோட கேரக்டர் இதுதான். நான் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சுன்னா நான் அதை கேட்பேன், அவங்ககிட்ட ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்பேன். அவங்க பண்ணல அப்படின்னா என்னோட இதுல நான் நிறைய போட்டிருக்கேன். எனக்கு ஒரு 2 months முன்னாடி வீடு பால் காய்ச்சோம், அப்போ ஒரு பொருள் காணாம போயிருந்தது. அப்பவும் அந்த பொருள் காணாம போனதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்தவங்க ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க, பட் நான் யாருன்னு சொல்ல விரும்பல, அவங்க எடுத்தவங்க அதுக்குரிய தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எவ்ரி டைம் எனக்கு பிரச்சனை வரும்போது நான் வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து கம்பெனில லாஸ்ட் உங்ககிட்ட பேசினது நீங்க கொடுங்க, நான் கொலாபரேஷன் பண்ணி தரேன், அந்த ஒரு ஸ்டேட்மெண்டோட முடிச்சிருக்காங்க. இன்னொரு சாரி நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளவுஸுக்கு நான் போட்டு தரேன். அவங்க கண்டிப்பா போட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்ட பிறகு தான் தெரிஞ்சிருக்கு அவ்வளோ பேருக்கு வாங்கிக்கிட்டு அவங்க போடவே இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்க வாங்கி கொலாபரேஷன் என்னோட கமெண்ட்ல அவ்வளோ பேர் ப்ரூஃபோட அவங்க அனுப்பியிருக்காங்க. பேங்கிள்ஸ் நிறைய பேர் அதே மாதிரி 100க்கு மேல அவங்க எல்லா இன்ஸ்டா பேஜ்லயும் கேட்டும் வச்சிருக்காங்க, அவங்களும் அமிச்சாங்க. நல்ல வேளை நீங்க போட்டீங்க, ஸோ நீங்களாவது கொஞ்சம் ஃபாலோவர் வச்சிருக்கீங்க, வாய்ஸ் அவுட் கொடுத்தீங்க, தெரியும், நாங்களாம் வாய்ஸ் அவுட் கொடுத்தா கூட தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இல்லை நிறைய சீரியல் ஆக்டர் வாங்கி ஏமாத்துறாங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல அப்படியே தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இது ஒரு சைட் போயிட்டு இருந்தப்போ நீங்க போல்டா பேசுனீங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க, கொஞ்சம் அவேர்னஸா இருங்கன்னு சொன்னீங்க. சடனா 3rd பார்ட் வரும்போது ரொம்ப எமோஷனல் ஆகி அழுது ஒரு ரீல் வந்து போட்டிருந்தீங்க, என்ன ஆச்சு? ஆக்சுவலி நான் எமோஷனல் கேரக்டர் எவ்வளோ போல்டா பேசுறேனோ நான் எமோஷனல் கேரக்டர் தான். பட் என்ன அப்படின்னா நான் அதை பண்ணவே இல்லை. நான் அதாவது பிச்சை எடுக்கிறதுன்றதுலாம் விஷயம் நான் சொல்ல, அதெல்லாம் அவங்களோட இது அவங்க அப்படி பேசுறாங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. என்னோட கேள்வி என்னன்னா, நான் அவங்க கிட்ட போய் கேட்கவே இல்லையே. அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக வாய்ஸ் அவுட் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாய்ஸ் அவுட் வைஷு மேம், விஜே வைஷுன்னு நினைக்கிறேன், விஜய் வை. ஏன்னா அவங்கள எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. எனக்கு இந்த விஷயமும் நான் இன்ஸ்டாலனையும் நான் பார்க்கல. எனக்கு ஒருத்தவங்க உங்களை பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல இந்த ரீல் அனுப்புனாங்க. ரீல் அனுப்பும் போது பார்க்கும்போது நான் எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா நான் அவங்க கிட்ட போய் கேட்கல, எனக்கு கொலாப் வேணும்னு சொல்லி நான் அவங்க கிட்ட போய் கேட்கல. இன்கேஸ் நான் அவங்க கிட்ட போய் கேட்டு அவங்க பண்ணலனாலும் இதை நான் போட்டிருப்பேன். யாரு தப்பு பண்ணாலும், அதாவது இப்ப ஒரு ஆடுன்னு ஒருத்தவங்கிட்ட கொடுக்குறோம், அந்த ஆடு எதுக்காக கொடுக்குறோம்னா நம்மளோட கம்பெனியை அடுத்த லெவல்ல ரீச் பண்றது. நான் ஆடு நானா போய் நீங்க தானே வந்து கேட்டீங்க, அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. சோ கண்டிப்பா நானா போய் கேட்டிருந்தாலும்
அவங்க பண்ணியிருந்தா நான் போட்டிருக்க தான் செய்வேன். பட் இது நான் போய் கேட்கவே இல்லை. அப்போ நீங்க தீர விசாரிக்காம ஒருத்தங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தவங்களோட கேரக்டர் அசார்ட் பண்றீங்க. அங்க பிச்சைக்காரின்றீங்க, இந்த பொண்ணு வந்து கேவலமான பொண்ணுன்றீங்க, இவன் நல்லா இருக்க மாட்டான்றீங்க. உங்க ஃபேமுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா என்ன தப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டேன். பட் அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சீரியல் ஆக்ட்ரஸா இருக்கட்டும், இல்ல வந்து நிறைய பேரா இருக்கட்டும், எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணாங்க. இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணாதமா, இந்த மாதிரி தான் அவங்க நோண்டி விடுவாங்க, அடுத்தடுத்து ஒன்ன வச்சு அவங்க ஃபேமஸ் ஆகணும்னு பார்க்காங்க. அவங்க பிக் பாஸ்க்கு ஆல்ரெடி வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி தான் ஒருத்தங்களோட லைஃப் அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ அதை உன்ட்ட எதிர்பார்க்க, நீ அமைதியா இருந்துரு, நீ எதுவுமே அவங்கள பத்தி பேசாதேன்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுட்டேன் இவ்வளோ பேர் நமக்கு ஏன்னா அவங்களோட போட்ட வீடியோல ஒரு 40 கமெண்ட் இருக்குன்னா 35 கமெண்ட் வி ஸ்டாண்ட் ஃபார் டிடி பொன்னேஞ்சல் பொட்டிக்கு தான் இருக்கு. ஒரு 4 பேர் அவங்களுக்கு ஓகே மேம் இப்படி நடந்துதான் இருக்கு. மீதி 35 கமெண்ட் அப்படி இருக்கும்போது அவங்க பேஜ்ல போய் தைரியமா எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் ஏன் ஃபீல் பண்ணணும்னு நான் அதோட தைரியம் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ பத்தி நான் எங்கேயுமே பேசுறேன். ஆனா நீங்க அந்த இடத்துல ஒரு கண்டிப்பா மாதிரி burst out எமோஷனல் ஆயிட்டீங்க. கண்டிப்பா Okay, எமோஷன். okay. ஏன்னா அதை பார்த்தோன்னே அது ஒரு 4:30 மணிக்கு அமிச்சாங்க ஏர்லி மார்னிங். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு அப்ப என் கூட யாருமே இல்ல. இப்போ இன்கேஸ் இப்போ நான் இந்த ஆஃபீஸ்ல வச்சு இந்த வீடியோ பாக்குறேன் அப்படின்னா கூட ஆள் இருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன பண்ணலாம்னு ஐடியா தோணும், பண்ணலாம். பட் இது வந்து நான் பார்க்கும்போது யாருமே அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டு அந்த டைம்ல நானே ஃபோன் மற்ற எல்லா ஷூட்டுமே எடுக்கிறோம் அப்படின்னா கேமரா வச்சு தான் எடுப்போம். அது நானே செல்ஃபியில் எடுத்து நானே அந்த டைமே உடனே அப்லோட் பண்ணி நான் போட்டேன். ஸோ ஆஸ் ஆண்டர்பிரினரா இப்போ நீங்க சொல்லும் போது நான் அதை கேட்குறப்ப ஒரு சைடு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலுமே பாதிக்கப்படுது, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பர்சனலாவுமே நீங்க அதை பர்ஸ்ட் அவுட் ஆன விஷயமே இருக்கட்டுமே, இதை இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அந்த பர்ஸ்ட் அவுட் ஆனது அந்த நிமிஷம் மட்டும்தான், ஒரு ஹாஃப் அது என்னோட ரியல் கேரக்டரே அதுதான். ஒரு சின்ன விஷயம்னாலும் டக்குன்னு அப்செட் ஆயிடுவேன். பட் அதே டைம்ல ஓவர் கம் ஆகி வந்துடுவேன். நான் அதோட அவங்கள பத்தி யோசிக்கவே இல்லை. நான் யோசித்தேன்னா ஆல்ரெடி சொன்னேன்ல, எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உடனே நான் வாய்ஸ் அவுட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா மறுபடியும் வீடியோ போட்டிருப்பேன். ஆனா எனக்கு அது தேவையில்லை. இவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. என்கிட்ட புடவை வாங்கினவங்க, என்கிட்ட புடவை வாங்கினவங்க இவங்க தான். அவங்க பேசுறாங்கன்னா பேசிட்டு போட்டோன்னா அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். பட் இது வந்து நான் எப்போ வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன்ல, முதல்ல ஒரு வீடியோ போடுவோமே நான் அந்த இஷ்யூ மறந்துடுவேன். நான் ஒண்ணு வெளியே, அதாவது எப்பவுமே வந்து ஒரு விஷயம் ஒருத்தங்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம அதுல இருந்து வெளியே வருவோம். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் ஒரு விஷயம் போட்டுட்டேன்னா அதோட நான் அதுல இருந்து வெளியே வந்துடுவேன். அதோட நான் அதை பத்தி யோசிக்கல. பட் 2வது வீடியோ எதனால நான் போட்டேன் அப்படின்னா, எல்லாருமே என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து இது யாருன்னு தெரியல, யாருன்னு தெரிஞ்சா நாங்க உஷாரா இருப்போம், எங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, நீங்க போல்டா வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கீங்க, அவங்க போட்டோ போடுங்க, அவங்க நேம் சொல்லுங்கன்னு சொன்னதுனால தான் நான் 2வது வீடியோ போட்டேன். இல்லைன்னா நான் 2வது வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். முதல் இதுல வேலை முடிஞ்சிடும். ஸோ எஸ் இப்போ வந்து இப்போ உங்களை பார்க்கும்போது ஆல் குட் எல்லாமே ஓகே தான், நீங்க மறுபடியும் அது உள்ள போக விரும்பல. இப்ப திரும்ப இவங்க இப்படி கமெண்ட் பண்றாங்க, இவங்க இப்படி த்ரெட்டன் கொடுக்குறாங்க, இவங்க வீடியோவை டெலீட் பண்ண சொல்றாங்க, அடுத்தடுத்து இஷ்யூ போக விரும்பல. இதுவே கொஞ்சம் லாங்கா போயிடுச்சு. நான் இதை எதிர்பார்க்கவும் இல்லை, இவ்வளவு லாங்கா போகும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை, போயிடுச்சு, இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எவ்ரிதிங் வில் பி குட். ஸோ தேங்க்யூ.